இங்கே ஆடுக்கு கொடுத்த காசை மனோஜுமே ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அண்ணாமலையும் இனிமேல் அந்த ஆடுக்கெல்லாம் எங்களால் நடிச்சு தர முடியாது, நீ அப்படி தரதா இருந்தா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பணத்தை பிரித்து கொடு. முதல்ல சொல்லப்போனால் எனக்கு விஜயாவும் நீ தர வேண்டாம், நாங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்லப்போனால் அது எங்களோட கடமை, பட் ஆனால் நீ மற்ற எல்லாருக்கும் கொடுத்ததா ஆகணும், அவங்களாம் தனி ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜ் அந்த பணத்தை கொடுத்தா தான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரேடியே நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல முத்துவும் மீனாவும் சேர்ந்துட்டு அவங்க வேலை கிளம்புறதுக்காக மீனாவை கொண்டு போய் பூக்கடையில் விட்டுட்டு எங்கள் முத்துமே கார் டிரைவிங்காக கிளம்பிடுறாரு. அப்போ கரெக்டாக ஒரு ஆக்டிங் முடிச்சுட்டு அவருமே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பிஏ தினேசுமே எதிரில் நடந்து வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்தவொடனே இந்த பக்கம் முத்துக்குமே டவுட் ஆகுது, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, இவனை ஏற்கனவே இந்த லெட்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனை பிடிச்சி அடிச்சோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி பேசாமல் நின்று அவன் யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியுமே ஓரமாக நிறுத்திட்டு இந்த பக்கம் பிஏ தினேசை கூப்பிடுறாங்க. அப்போ பிஏ தினேசும் முத்துவை பார்த்த உடனே பதறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே முத்துவுமே அப்போ இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அவனை பிடிச்சி எதுக்காக அப்படி பண்ண, நீ லெட்டர் மனோஜுக்கு கொடுத்ததுக்கு என்ன எதுக்கடா மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே பிஏ தினேசுமே இல்லை நான் எதுவும் பண்ணலைங்க, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, நான் அது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எவ்வளோ சமாளிக்க பார்க்குறாரு. இந்த பக்கம் முத்து அவர் அடிக்கிற அடியில் அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு 2 லட்ச ரூபாய் கீழே விழுது. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது. இந்த பணம் எங்கேருந்து நான் வந்துச்சு, எங்கேருந்து நான் திருடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேசை மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிஏ தினேசுமே அந்த பணத்தை கையில் எடுத்துட்டு இங்கே பாருங்க இது என்னோட பணம், நான் உழைச்சி சம்பாரிச்சது, நான் யார்கிட்டையும் திருடலை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப தைரியமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்துமே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வேளை இவனோட பணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தோட நோட்டை பார்க்குறாங்க. சொல்லப்போனால் அதில் செல்வம் அப்படின்ற பேர் எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது மீனாவோட கையெழுத்தாச்சு, இது நம்ம பணமாச்சு, நம்ம வக்கீல்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி மீனா தான் என்ன போது இந்த பணத்தில் இப்படி எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துவுமே மறுபடியுமே பிஏ தினேசை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிஏ தினேசுமே உண்மையிலுமே சொல்கிறேன் இது என்னோட பணம், நான் யாரையும் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. உடனே முத்துமே தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிஏ தினேசை நம்ம கார் கரேஜில் கொண்டு போய் வைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுமே வர வச்சு பிஏ தினேசை அவங்க கூட அனுப்பிட்டு இந்த பக்கம் முத்துவுமே டேரக்டாக யார்கிட்ட இதை பற்றி விசாரிக்கிறது, நம்ம வக்கீல்கிட்ட கொடுத்த பணம் எப்படி இவன்ட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியுமே யோசிக்காம டேரக்டாக வக்கீலுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சார் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தேன்ல, அந்த பணத்தை எதுக்காக செலவு பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் அந்த வக்கீலுமே இருந்துட்டு இங்கே பாருப்பா அந்த பையனோட கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு நான் ஒரு 2 லட்சம் செலவு பண்ணேன், மிச்சதெல்லாம் என்னோட பீஸ் போக மீதி இங்கே உள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு தான் நான் ரெடி பண்ணேன், வேற எந்த இதுவும் இல்லை, அந்த 2 லட்சம் எதுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் முத்து கேட்குறப்போ இல்லைப்பா அவங்க அம்மாவுக்கு தான் கொடுத்தேன், அவங்க தான் பணம் கொடுத்தவொன்னே சைன் போடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒன்று முத்துக்கு அப்போ தான் அவங்க அம்மாவை பற்றி புரிய வருது. சொல்லப்போனால் இவங்க சும்மா எல்லாம் சைன் போகிற ஆள் கிடையாது, அப்பாவே எத்தனை டைம் பேசினப்போ கூட இவங்க மனசரிங்க வரவே இல்லை, அப்போனா இந்த பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே எதை பற்றியுமே யோசிக்காம விஜயாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கிற டைமில் கரெக்டாக விஜயாவே இந்த பக்கம் முத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி முத்து நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ முதல்ல பார்வதி வீட்டுக்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டேரக்டாக பார்வதி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க முத்துவை. உடனே முத்துவுமே சரி கண்டிப்பாக நாம விஜயாவை தானே பார்க்கணும்னு நினச்சோம், சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக பார்வதி வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் விஜயா காய்ச்சி புடிச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் பொண்டாட்டி பண்ண வேலைடா, இந்த மாதிரி என்னோட பணம் 2 லட்ச ரூபாய் அவன் பொண்டாட்டி திருடிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் முத்துவுமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பொண்டாட்டி திருடினாலா, ஏன் அவங்க இங்கே திருடினாலா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை உன் பொண்டாட்டி தான் கடைசி அந்த ரூம்குள்ளே வந்தா, நான் வச்சிருந்த 2 லட்ச ரூபா பணத்தை அவ திருடிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே இருந்துட்டு உங்களுக்கு எது 2 லட்சம், எப்படி வந்துச்சு உங்ககிட்ட 2 லட்சம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சட்டுப்பட்டு நீங்கள் விஜயாவுமே ஆஃப் ஆயிடுறாங்க. அவங்க காணாமல் போன பதட்டத்தில் இந்த பக்கம் முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் உளறி தள்ளிட்டாங்க. அதே நேரத்தில் முத்துவுமே எனக்கு நல்லாவே தெரியும் வக்கீல் தான் உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு, அந்த பணத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் சத்யாமலை இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கியிருக்கீங்கன்ற விட எனக்கு தெரியும், அதை விட முக்கியமாக அந்த பணம் இப்போ உங்ககிட்ட கிடையாது வேற ஒருத்தட்ட இருக்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனாவுமே அது யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் ஒய்ஃப் மீனாட்ட தான் இருக்குது, அவளை முதல்ல பணத்தை கொண்டு தர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்துவுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இங்கே பாருங்க தேவையில்லாத விஷயங்களை இந்த மாதிரி மீனா பேர் இழுத்து விடாதீங்க, அதை விட முக்கியமாக அந்த பணம் இங்கே இருக்குன்ற விஷயம் மீனாக்கு கூட தெரியாது, எனக்கே இப்போ வக்கீல் சொல்லி தான் தெரியும், இன்னொரு ஆள் யார் தெரியுமா பிஏ தினேஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட தான் அந்த பணம் இருக்குது, ஆனால் அந்த பணம் எப்படி அவங்ககிட்ட போச்சுங்கிறத எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் இந்த உண்மை வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து முத்து கேட்குறாங்க. அப்போ பார்வதியுமே இருந்துக்கிட்டு இல்லை இன்னும் ஒரு ஆளுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜயாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை உன்னோட மருமக ரோகிணிக்கு தான் தெரியும், அவள் அன்னைக்கு வந்திருந்தா இந்த மாதிரி அந்த மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது நான் வாய் தவறி அவட்ட சொல்லிட்டேன், அப்புறம் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதான்னு சொல்லி அவட்ட சொன்னேன், சொல்லப்போனால் நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும், இப்போ முத்துவோட செத்த 4 பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி
சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துவுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன மேடம், உங்களோட அருமை மருமகளே எல்லாத்தையும் திருடிட்டா போல இருக்கே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிஏ தினேஷ்ங்கிறவன் ஏற்கனவே மனோஜுக்கு லெட்டர் கொடுத்துட்டு இருந்தவன். அதனால தான் அந்த நம்ம வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அவனால தான் அவன் கடைசி நிமிஷத்தில் என் பேர் எழுத்து விட்டு போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உங்களோட பார்லர் மேடம் தான். அவங்க பண்ண வேலையினால தான் இந்த வீட்டில் எவ்வளோ நல்லது பண்ணாலும் எந்த ஒரு காரியமும் நான் பண்ணதா வரமாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே தன் மனசில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதே நேரம் விஜயாமே ரொம்ப கோவப்பட்டுட்டு, நான் முதல்ல ரோகிணிக்கு கால் பண்ணுறேன், அவளா எடுத்தா அவளுக்கு அந்த உண்மை தெரியுங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரோகிணிக்கு கால் பண்ணி, ரோகிணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்தமாரி நான் பார்லரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நீ பார்லர் இருக்கிறது போதும், நீ முதல்ல கிளம்பி பார்வதி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக இந்த பக்கம் ரோகிணிட்ட சத்தம் போட்டு சொல்லிட்டு அவங்களுமே காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ரோகிணிக்குமே என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஐயோ போச்சு, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி மனோஜ் வாங்கின பணத்தை 2 லட்ச ரூபாய் அங்கே வைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதறிக்கிட்டு இருக்காங்க.